வணக்கம். நல்லா இருக்கீங்களா? मैं केवल मंत्री नहीं हूं, मैं ताई मामा हूं. நான் அமைச்சர் இல்ல, நான் உங்களுடைய தாய் மாமா அப்படின்னு சொல்றார். और आज आपसे मिलकर मैं बहुत प्रसन्न हूं. इस कार्यक्रम में मंच पर उपस्थित किसान मोर्चे के स्टेट प्रेसिडेंट श्री जी के नागराज जी, श्री एस एम सेंथिल जी, अभी जिनको हम सुन रहे थे प्रदेश की उपाध्यक्ष भारतीय जनता पार्टी की बहन खुशबू जी, हमारी एमएलए श्रीमती सरस्वती जी, श्रीमती कृतिका जी, बहन आनंदी जी, नवली जी, श्यामला जी, पनीर सेल्वम जी, पुनीतम जी और यहां उपस्थित मेरी बहनों और मेरी बेटियों, आप सबको दोनों हाथ जोड़ के और शीश झुका के प्रणाम करता हूं, नमस्कार करता हूं. இங்க மேடையில் இருக்கிற எல்லா பேரையும் சொன்னாங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். मेरे लिए बेटियां कम पैदा होती थी और ये भेदभाव नहीं करता था, इंसान करता था. बेटा आए तो आने दो, पर बेटी आए तो जन्म लेने से पहले ही मार दो. நம்முடைய குடும்பத்துல மகனோ மகளோ நமக்கு முன்னே நமக்கு வர்றது போல ஒரு பெருமையான விஷயம்தான். நீங்க எல்லாம் இந்த பணியில முன்ன வந்திருக்கிறீங்க. तब मन में बड़ी तकलीफ होती थी और मैं सोचता था कि ये भेदभाव क्यों होता है. बेटा और बेटी एक ही माँ की कोख से पैदा होते हैं, स्त्री और पुरुष दोनों बराबर है, फिर बेटी के साथ और महिला के साथ अन्याय क्यों होता है? எப்படி ஒரு தாய்க்கு ஒரு மகனும் பிறக்கிறாங்க, ஒரு மகளும் பிறக்கிறாங்க. நாம எல்லாரும் என்ன பண்றோம்னா பெண்ணோடையும் அந்த மகளோடையும் சேர்ந்து சந்தோஷமா நாம வாழ்றோம். அது போலதான் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழறோம். मैं एक कार्यक्रम में मध्य प्रदेश में जब छोटा था बोल रहा था तो मैं ये कह रहा था कि बेटी को आने दो, बेटी के बिना दुनिया नहीं चल सकती, बेटी है तो कल है. तो एक बूढ़ी महिला खड़ी हो गई और मुझे बोली बेटी को आने दो, बेटी को आने दो. बेटी आ गई तो शादी में दहेज का इंतजाम क्या तू करवाएगा? और तब मुझे लगा कि बेटी को ये बोझ मानते हैं. जब तक बेटी को वरदान नहीं बनाएंगे तब तक बेटी आगे नहीं बढ़ेगी, बेटी पैदा होने से रोकी जाएंगी. நமக்கு எப்படி ஒரு பெண் பிறந்தானா நம்ம அவங்கள நல்லா வளர்க்கிறோம், நல்ல திறமைகளை கொடுக்கிறோம், அவங்கள சிறந்த முறையில பராமரிக்கிறோம். அதுபோலதான் நம்முடைய நாட்டையும் நம்முடைய இந்த விவசாயமும் நீங்கள் பெண் சக்திகளாக இங்க வந்திருக்கிறீங்க. உங்களை வளர்க்கிறது எங்களுடைய முதல் பணி. और इसलिए जब पहली बार मैं मध्य प्रदेश का सीएम बना तो सबसे पहले मैंने ये काम किया कि मध्य प्रदेश में बेटी लखपति पैदा होगी. बेटी के पैदा होते ही उसके अकाउंट में इतने पैसे डाल दूंगा कि पढ़ाई के लिए भी पैसा मिलेंगे और जब वो बड़ी होगी तो सीधे 1 लाख रुपए से ज्यादा राशि उसको मिल जाएगी. मध्य प्रदेश में बेटी लखपति ही पैदा होगी. ये लाडली लक्ष्मी योजना मध्य प्रदेश की धरती पर सबसे पहले मैंने बनाई. அமைச்சர் அவர்கள் முன்னாடி சொன்னது மத்திய பிரதேசத்துல அவர் எப்பவுமே பெண் வரட்டும், ஒரு பெண் வரட்டும், வீட்டுக்கு வரட்டும், ஒரு லட்சுமி வரட்டும் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா ஒரு முறை அப்படியே சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு முதாட்டி கேட்டாங்க, அப்படியே ஒரு பெண் வீட்டுக்கு வரட்டும் நீ சொல்லிக்கிறியே, நாளைக்கு கட்டி கொடுக்கும் போது வரதட்சணை நீயா கொடுப்ப அப்படி நான் கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அன்னைக்கு முடிவு பண்ணேன், நம்ம வீட்டுல ஒரு பெண் வரும்போது அவ வளரும் போது ஒரு லட்சாதிபதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்கீம் ஆரம்பிச்சுட்டு அவ பிறந்ததுல இருந்து அவ அக்கவுண்ட்ல பணம் போனதுக்கு அப்புறம் அவ கல்யாண வயசு வந்தா அவர் ஒரு லட்சாதிபதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு. और उन्हीं बेटियों आज मध्य प्रदेश की धरती पर 58 लाख लाडली लक्ष्मी बेटियां हैं जो लखपति हैं. और उन्हीं बेटियों ने सबसे पहले मुझे कहा ताई मामा, तब से मैं मामा हो गया. அதே ஸ்கீம் அடிப்படையில 58 லட்சம் பெண்கள் ஒரு லட்சாதிபதியாக இருக்கிறதுனால
அந்த பெண்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் முதலாக என்ன தாய்மாமன் அழைக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்தது. फिर हमने तय किया कि बेटी को शादी को बोझ नहीं रहने देंगे। बेटी की शादी भी अगर माता पिता चाहेंगे तो सरकार करेगी और मध्य प्रदेश में मुख्यमंत्री कन्या विवाह योजना बन गई, जिसमें धूमधाम से बेटी की शादी सरकार करती है और पूरी गृहस्थी का सामान सरकार देती है बेटी को। பெண்களுக்கு வந்து வீட்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வசதி இல்லைனாலும் நாங்க வந்து ஒரு அங்க அரசாங்கம் இருக்கிறதுனால அரசாங்கத்தின் சார்பாக பெண்களுடைய கல்யாணத்துடைய எல்லா பொறுப்பை நாங்களே ஏத்துக்கிட்டு நல்லபடியாக அவங்களுக்கு பெரிய ஒரு எல்லாரையும் அழைச்சிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வீட்டிலே தேவையான எல்லா பொருட்களும் நாங்க அரசாங்கம் சார்பாக அவங்களுக்கு கொடுக்கிறோம். पहले मध्य प्रदेश में महिलाएं चुनाव नहीं लड़ती थी, घर के अंदर रहो, घूंघट में रहो, बाहर मत आओ, चुनाव पुरुष लड़ेंगे। लेकिन सबसे पहले देश में मध्य प्रदेश में मैंने 50% रिजर्वेशन स्थानीय निकाय के चुनाव में बहनों को दिया। सरपंच से लेके मेयर तक 50% सीटों पर केवल बहनें लड़ेगी, वहां पुरुष लड़ ही नहीं सकते। और उसके बाद पूरे हिंदुस्तान में 50% रिजर्वेशन बहनों को मिला। முன்னாடி வந்து பெண்கள் மத்திய பிரதேசத்துல வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, கிச்சன்ல தான் இருப்பாங்க, வெளியில வர மாட்டாங்க, ஒரு முக்காடு போட்டுதான் இருப்பாங்க. ஆனா நான் வந்து பெண்கள் வந்து முன்னாடி வரணும், அரசியலுக்கு வரணும், அதனால அவங்களுக்கு சர்பஞ்ச்ல இருந்து மேயர் வரைக்கும் ஒரு 50% அவங்களுக்கு ரெசர்வேஷன் கொடுத்துட்டு பெண்கள் வந்து முதலாக நான் வந்து அரசாங்கத்துல வந்து கூட்டிட்டு வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன்ஸ்ல வந்து வாய்ப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் 50% மத்திய பிரதேசத்துல இருக்கிறதுனாலதான் அதுக்கப்புறம் நம்ம தேசத்துல முழுசாவே வந்து 50% பெண்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்தது. और एक बात और मन को तकलीफ देती थी, खेतों में काम करने वाली हमारी मजदूर बहन बेटा बेटी को जन्म देने के 2 दिन पहले तक काम करती थी और बेटा बेटी को जन्म देने के बाद 8 दिन भी नहीं होते थे तो फिर खेतों में काम करने चली जाती थी। तब मध्य प्रदेश में हमने तय किया बेटा बेटी के पैदा होने के पहले 4,000 रुपए और जन्म के बाद 8,000 रुपए बहन के खाते में डालेंगे ताकि 2 महीना कम से कम घर पे रह के आराम कर सके। பெண்கள் வந்து பிரசவத்த நேரத்துல 2 நாள் முன்னாடி வரைக்கும் அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. குழந்தை பிறந்ததுக்கு பிறகும் 8வது நாள் வந்து வேலைக்கு வந்துருவாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனாலதான் அவங்களுக்கு வந்து ஒரு உடம்பு ரீதியாக எல்லா வசதிகள் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய பிரசவத்துக்கு முன்னாடி 4,000 ரூபாயும் பிரசவத்துக்கு அப்புறம் 8,000 ரூபாயும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உதவி செஞ்சு அவங்க அந்த 4 மாசம் வீட்டுல இருந்துட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு உடம்ப தேத்ததுக்கு அப்புறம் வேலைக்கு வந்த போதும்னா இது எல்லாமே பண்ணி கொடுத்தோம். ऐसी योजना कई बनी, लेकिन एक योजना जिसकी चर्चा सारे हिंदुस्तान में हुई वो योजना थी लाडली बहना योजना। धरती के संसाधन पर औरत का भी हक है, महिला का भी अधिकार है। और जब हमने तय किया कि मध्य प्रदेश में हर गरीब बहन के खाते में हर महीने हम 1,500 रुपया डालेंगे जो बढ़ के 3,000 रुपए तक जाएंगे ताकि उसको हाथ नहीं फैलाना पड़े, छोटी छोटी चीज के लिए परेशान ना होना पड़े। ये लाडली बहना मध्य प्रदेश में बनी और फिर अलग अलग नामों से कहीं लाडली बहना, कहीं मैया सम्मान योजना हिंदुस्तान के कई राज्यों ने अपना ली। லாட்லி பெஹனா யோஜனா வந்து மத்திய பிரதேசத்துல ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு பெண்ணுடைய வங்கியில அவங்க அக்கவுண்ட்ல 1,500 ரூபாய் போட்டுக்கிட்டு நாங்க வந்தோம். ஏன்னா மாதம் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களுக்காக யார் முன்னாடி கை ஏங்கி நிக்க வேண்டாம், அவங்களுடைய பொருட்களை அவங்களே வந்து பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக பண்ணி வந்தோம். இந்த மாதிரி லாட்லி பெஹனா வந்து நாங்க மத்திய பிரதேசத்துல ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு இந்தியா முழுவதும் நம்ம நாட்டு முழுவதும் வேற வேற ஒவ்வொரு பேர்லயும் ஒவ்வொரு மாநிலத்தையும் வேற வேற பேர்ல நாங்க இது கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு பெண்களுக்காக இவ்வளவு செஞ்சிருக்கோம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. और इसके बाद प्रधानमंत्री जी मुझे दिल्ली ले गए, लेकिन मुझे काम भी दिया उन्होंने। तो किसान कृषि का और उसके साथ साथ रूरल डेवलपमेंट जिसमें सेल्फ हेल्प ग्रुप की बहनें भी शामिल है और तय किया, संकल्प किया प्रधानमंत्री जी ने कि हर बहन को लखपति दीदी बनाना है। लखपति, कोई बहन गरीब नहीं रहेगी। धीरे धीरे कामकाज करते हुए सेल्फ हेल्प ग्रुप के माध्यम से हम हर बहन को लखपति बनाएंगे। प्रधानमंत्री जी ने संकल्प लिया 3 करोड़ लखपति दीदी
अब 2 करोड़ से ज्यादा लखपति दीदी हिंदुस्तान में बन गई है और जल्दी 3 करोड़ तक भी हम पहुंच जाएंगे. இதே மாதிரி எனக்கு பிரதமர் அவர்கள் வேலை கொடுத்தாரு, கூப்பிட்டு விவசாயிகளுக்காக ஒரு அமைச்சர் ஆக்கிட்டு யுஎன்ல வந்து ஐநா சபையில வந்து என்ன அனுப்பிட்டு பெண்களுக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிச்சோம். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல எல்லா பெண்கள் கலந்து இன்னைக்கு 2 கோடிக்கு மேல இருக்குது பெண்கள் வந்து லட்சாதிபதியாக இருக்காங்க. 3 கோடிக்கு கொண்டு போகணும்னு நாங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். என்னைக்குமே நம்ம நாட்டுல ஒரு பெண் யாருமே வந்து நான் வந்து ஏழை பெண் சொல்லிக்க கூடாது, ஒரு லட்சாதிபதியாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லா வேலைகள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். 2 கோடிக்கு மேல இருக்குது பெண்கள் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமா நீங்க வந்து சுய உதவி குழுவை உங்களுக்கே தெரியும், அது மூலமா இருக்காங்க. சோ இது பார்க்கும்போது பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். अभी नागराज जी और बहन खुशबू जी ने बताया, कृतिका भी बता रही थी कि बहनें खेती के काम में भी बड़ी संख्या में लगी है. बिना महिलाओं के खेती किसानी का काम हो नहीं सकता. और इसलिए मैं 2 चीजें आपसे कहना चाहता हूं. नंबर 1, जितनी बहन यहां बैठी हैं वो आगे बढ़ें और ये तय करें कि हम अपना बिजनेस व्यवसाय प्रारंभ करेंगे. उसके लिए अनेकों योजनाएं भारत सरकार की. यह अलग बात है कि तमिलनाडु की सरकार के योजनाओं को लागू नहीं करती, लेकिन मैं आज आपको ये कहने आया हूं कि भारत सरकार की योजनाओं का लाभ आपको मिलना सुनिश्चित हो. उसमें दिल्ली में बैठ के हम कोई कसर नहीं छोड़ेंगे. எல்லா பெண்கள் முன்னேறணுங்கிறதுக்காக கிருத்திகாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி விவசாயம் சொல்லும் போது பெண்கள் எல்லாமே விவசாயம் பண்ணவே முடியாது. அதுக்காக நம்மளுடைய பாரத சர்க்கார், நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் பெண்களுக்கான நிறைய, உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், நிறைய உங்களுக்கு ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் கொண்டு வந்திருக்கோம். அது எல்லா ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய என்ன லாபம் இருக்கும் அது எல்லாமே நீங்க அடையணும். இது வேற விஷயம். இங்கே இருக்கிறத நம்மளுடைய மாநில அரசாங்கம் உங்களுக்கு எல்லா தடை உருவாக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு நல்ல ஸ்கீம் பாலிசி உங்க வரைக்கும் கொண்டு போக கூடாதுங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டெல்லியில உட்கார்ந்து இருக்கிற பிரதமர் அவர்கள் நீங்க எல்லாரும் முன்னேறணுங்கிறதுக்காக எல்லா ஸ்கீம்ஸ் இருக்கு. சோ உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க எல்லாரும் எல்லா தாய்மார்களும் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, என்னென்ன பாலிசிஸ் இருக்கு, அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு மேக்சிமம் உங்களால என்ன உபயோகிக்க முடியுமோ அது நீங்க செய்யணும். ये डीएमके की सरकार तो मोदी जी की कई योजनाओं का लाभ यहां लेने नहीं देती. प्रधानमंत्री किसान सम्मान निधि में तमिलनाडु से केवल 20 लाख किसान हैं. बाकी राज्यों से देखिए आप 60 लाख 80 लाख किसान हैं, क्योंकि तमिलनाडु की सरकार ने उनकी सूची ढंग से बनाई नहीं, फॉर्मेलिटी पूरी नहीं की. और ये तमिलनाडु के हमारी बहनों को भाइयों को जो खेती करते हैं पीएम किसान सम्मान निधि का नाम लाभ नहीं मिल रहा है. हम एक टीम बनाए जो पूरी सूची तैयार करे कि वो किसान जो पीएम किसान सम्मान निधि से छूट गए हैं उनकी AKYC करवा के आधार सीडिंग करवा के उनके नाम प्रधानमंत्री किसान सम्मान निधि में जुड़वाएं. இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஸ்கீம்ஸ் வந்து வரலன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக மாத்திட்டு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கான நீங்க ஒரு கூட்டணி மாதிரி எடுத்துட்டு நீங்க பிரதமருடைய டைரக்டாவே நீங்க ஜாயின் பண்ணலாம். அதுக்காக நீங்க வந்து என்ன செய்யணும் அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இங்க இருக்கிறத வந்து மாநில அரசாங்கம் நிறைய பொய் சொல்லிட்டு இருக்காங்க. விவசாயிங்க பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் விவசாயிங்க எத்தனை இருக்காங்க அதுவும் கூட சரியா கணக்கு கொடுக்காம நீங்க எல்லாரும் விவசாயிங்க ஒன்னா சேர்ந்துட்டு இங்க இருந்து நேர பிரதமர்கிட்டயே நீங்க வந்து உரையாடலாம். நீங்க நேர பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதலாம். அதுக்காக நீங்க ஒரு கூட்டணி மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க பிரதமருக்கு டைரக்டாகவே நீங்க வந்து அவர்கிட்ட வந்து உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய தேவைகள், உங்களுக்கு என்ன வேணும் அது எல்லாமே அவர்கிட்ட டைரக்டா சொல்லலாம். नागराज जी, एक छोटी टीम बने बहनों की. खुशबू जी से भी मैं निवेदन करना चाहता हूं, एक छोटी टीम बने बहनों की और वो बहनों की समस्याओं को उठाए और हम तक भी पहुंचाए, ताकि उन समस्याओं का समाधान कम से कम जिनका भारत सरकार कर सकती है उनका समाधान हम तुरंत करके अपनी बहनों की बेहतर सेवा करने की कोशिश कर सकें. என்கிட்டயும் சரி நம்மளுடைய மாநில தலைவர், விவசாய மாநில தலைவர் ஜி.கே. நாகராஜ் அவர்கிட்டயும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நம்மளுடைய தாய்மார்கள், விவசாய தாய்மார்கள் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்கு அதை எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட வச்சுக்காம நீங்க என்கிட்ட கொண்டு வாங்க. நானே வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு போய் அங்க
பிரதமர் அவர்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்களுடைய பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு, அது நாங்க வந்து கொண்டு வருவோம். डीएमके की सरकार महिलाओं की सबसे बड़ी दुश्मन है। ये मैं इसलिए कह रहा हूं कि ये गांव में खेतों में पानी तो दे नहीं पाते, लेकिन लिकर की दारू की नदियां बहाने का पाप कर रहे हैं। 50,000 करोड़ रुपया रेवेन्यू दारू से कोई राज्य कमाए तो राज्य कहां जाएगा? आप कल्पना करके देखो मेरी बहनों, ये लिकर अगर सबसे ज्यादा नुकसान पहुंचाती है तो बेटी को पहुंचाती है, बहन को पहुंचाती है। पति पी के आता है तो पत्नी को परेशान करता है, और इसलिए लिकर के खिलाफ जो अंधाधुंध लिकर शराब की दुकान पे शराब सरकार बेचे, ये पहली बार मैंने सुना है। इस लिकर के खिलाफ एक बड़ा जन आंदोलन चलना चाहिए। ये शराब तबाही ला रही है और ये सरकार जनता को तबाह करके पैसा कमा रही है, और इसलिए महिला विरोधी सरकार है। इस सरकार के खिलाफ अभियान चलना चाहिए। திமுக அரசாங்கம் பெண்களுக்கு எதிரான செயல்கள் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகத்திலே எங்கேயுமே இல்ல, ஆனா தமிழகத்துல மட்டும் 50,000 கோடிக்கு மேல ஒரு சாராயம் வித்துட்டு பெண்களுடைய மாங்கல்யத்தை வந்து பறி கொடுத்துட்டு இருக்கீங்க. வீட்டுக்காரர் வந்து வெளியில போயிட்டு சாராமல குடிச்சிட்டு மது கடையில மது அருந்தது வீட்டுக்கு வந்து பெண்கள் மேல பண்ற எல்லா கொடுமைகள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுக்காக நம்ம தமிழகத்தை எல்லா பெண்கள் சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும். மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாதான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளால முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இது மது அருந்தது வந்து ஒரு எவ்வளவு பெரிய கெடுதல்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா பெண்கள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக நம்ம வந்து செயல்படணும். मेरी प्रिय बहनों, क्योंकि अगला कार्यक्रम 4 बजे है, मैं लंबी बात नहीं करूंगा। मैं इतना कहने आया हूं कि मैं केवल भाषण दे के नहीं जाऊंगा। जो काम तमिलनाडु की यूनिट मुझे देगी बहनों के कल्याण के लिए, उस काम में मैं पूरा सहयोग करूंगा। और भाई तो भाई होता है, अपनी बहनों से मेरा जो रिश्ता बना है तमिलनाडु का वो अब टूट नहीं सकता। मामा का घर दिल्ली में भी है, 12 सफदरजंग रोड, 12 सफदरजंग रोड। आप अगर वहां भी आएंगी तो आपकी भाई को आपकी सेवा के लिए खड़े पाएंगी। और यहां से भी अगर कोई समस्या आप भेजेंगी केंद्र मेरे विभाग की या केंद्र सरकार की, तो उसको भी हल करने की मैं पूरी कोशिश करूंगा। क्योंकि फिर मैं कहता हूं, बहनों की सेवा ही देवियों की पूजा है। நான் இங்க வெறும் உங்ககிட்ட பேசுறதுக்காக வரல. நான் வந்து ஒரு தாய் மாமாங்கிறது முறையில, உங்களுடைய அண்ணனுங்கிறது முறையில என்னுடைய சகோதரிமார்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அது எல்லாமே தீர்க்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன். உங்களுடைய குறைகள் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்கும் அது எல்லாமே என்கிட்ட சொல்லிருக்கீங்க. இது எல்லாத்தையும் நான் கொண்டு போய் டெல்லியில வச்சுட்டு எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களுக்கு வாங்கி கொடுக்க போறேன். ஏன்னா என்னுடைய சகோதரிமார்களுடைய சேவை செய்யறதுதான் என்னுடைய கடமை. உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைங்களுக்காக ஒரு தாய் மாமங்கிற ஒரு அண்ணாங்கிறது முறையில உங்களுடைய சேவை தான் என்னுடைய முதல் வேலை இருக்கு. அங்கே வந்து அட்ரஸ் அவர் சொல்லிட்டாரு. நீங்க எல்லாரும் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களை பராமரிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுவேன். और अगली बार फिर आपसे मिलने कहीं न कहीं तमिलनाडु जरूर आऊंगा। अब जब तक जीऊंगा आपके साथ मिलके काम करूंगा, आपकी सेवा करूंगा। बहुत बहुत धन्यवाद। நான் மீண்டும் வருவேன் உங்களை சந்திக்கிறதுக்காக, உங்ககிட்ட பேசுறதுக்காக, உங்க மத்தியில உட்கார்றதுக்காக. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், உடம்புல இருக்க கடைசி ரத்தம் இருக்கிற வரைக்கும் உங்க சேவையில தான் நான் இருப்பேன். இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, என்றென்றும். और खुशबू बहन को बहुत बहुत धन्यवाद। इतना अच्छा ट्रांसलेशन आपने किया, मेरे पूरे भाव सेम टू सेम पहुंचा दिए। आपको भी बहुत बहुत धन्यवाद।